Hi everyone, welcome to this channel. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் illustration 2 and 3 பார்க்க போகிறோம். ஸோ சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா இந்த ரெக்டிஃபிகேஷன் அதாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் உள்ள தியரிஸ் இருக்குல்ல, தியரிஸ்லேருந்து 2 to 4 மார்க் வரும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சம்ஸ் வந்து 5 to 10 மார்க்ஸ். அதாவது நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம எழுத போகிற நம்ம பார்க்க போகிற இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து 5 to 10 மார்க் வர வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வாங்க நான் இப்போ சம்முக்குள்ளே போகலாம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நம்ம சம்மை ரீட் பண்ணலாம். illustration 2. The following errors were found in the books of Ram Prasad and Sons. Give the necessary entries to correct them. ஓகேவா, இப்போ வந்து ராங் என்ட்ரிஸ் நிறையா விழுந்திருக்கு புக்கில், அது வந்து நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். அதான் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரிஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 500 paid for furniture purchased has been charged to the ordinary purchase account. இங்கே வந்து ஃபர்னிச்சர் 500 rupeesக்கு ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆஃபீஸோட யூஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அதாவது ஏதோ குட்ஸ் வாங்கின மாதிரி அவங்க வந்து என்ட்ரி போட்டாங்க. ஸோ அந்த என்ட்ரி நம்ம இப்போ கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் அதில் வந்து ஒரு மெத்தட் பண்ணுறேன். அதாவது இந்த மெத்தட் வந்து செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஈஸியாகவே உங்களுக்கு தானாகவே ஸ்ட்ரைக் ஆகிரும் இந்த மாதிரி தான் பண்ணணுன்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம இப்போ போடலாம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவல் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன என்ட்ரி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 500 paid for furniture purchase has been charged to ordinary purchase account. என்ன என்ட்ரி போட்டிருக்கணும்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் ஏதாட்டி போட்டிருக்கணும். 500 அமௌண்ட் வந்து 500. இதுதான் கரெக்டான என்ட்ரி. ஓகேவா, பட் அவங்க என்ன போட்டாங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு போட்டாங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 500 இந்த மாதிரி அவங்க வந்து என்ட்ரி போட்டாங்க. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்ட் என்ட்ரி வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதாவது இது பாருங்கள், கரெக்ட் என்ட்ரி இங்கே இருக்குது. இது எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபர்னிச்சர் டெபிட் பண்ணியிருக்கணும், ஆனால் பர்ச்சேஸ் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸை டெபிட் பண்ணனால அதுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும். ஸோ ஈக்குவல் கிரெடிட் வந்து 500 கொடுக்கணும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ அதை வந்து கிரெடிட் கொடுத்துருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு. அக்கௌண்ட் 500. ஸோ ஏன்னா டெபிட் பண்ணியிருக்காங்க, ஸோ கிரெடிட் பண்ணிட்டோன்னா ஈக்குவல் ஆயிரும் அப்படி தானே. ஸோ அதனால் அதை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்து எப்போவுமே டெபிட்டில் தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ அது வந்து எப்பவுமே டெபிட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுங்க. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் 500 இதுதான். ஓகேவா, ஸோ இப்போ செகண்ட் என்ட்ரி ரீட் பண்ணலாம். ரிப்பேர்ஸ் மேட் வேர் டெபிட்டட் டு த பில்டிங் அக்கௌண்ட். இங்கேயும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டில் என்னத்தை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்பேர் வந்து எதாவது ஒன்றா இருக்கலாம், மிஷினரியாக இருக்கலாம், அது அந்த பில்டிங் கூட ஏதாவது ரிப்பேர் பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பேர்ஸ் வேர் மேட் வேர் டெபிட்டட் டு த பில்டிங் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்காங்க. ரிப்பேரை டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக பில்டிங்கை டெபிட் பண்ணியிருக்காங்க. அதே சேம் சினாரியோ இங்கே பர்ச்சேஸை டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்னிச்சர் டெபிட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதாவது கரெக்டான என்ட்ரி நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். கரெக்ட் என்ட்ரி, ராங் என்ட்ரி. இது ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் என்ட்ரி என்ன போட்டிருக்கணும்னா ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் போட்டிருக்கணும். அமௌண்ட் என்னென்னா 50. அமௌண்ட் 50. ஸோ அவங்க என்ன போட்டுட்டாங்க அப்படின்னா பில்டிங் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்னு போட்டிருக்காங்க.
ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கணும், ஆனால் இது போட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி வந்து பண்ண போகிறோம். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதை ரிப்பேர்ஸ் தானே டெபிட் பண்ணணும், ஆனால் பில்டிங்கை டெபிட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா பில்டிங்கை வந்து கிரெடிட் பண்ணணும். ஓகேவா, நம்ம லாஸ்ட் டைமில் பார்த்த மாதிரி. ஏன்னா பில்டிங்கை வந்து டெபிட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதே ஈக்குவல் கிரெடிட் வந்து நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருவோம். ஸோ டூ பில்டிங் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50. அப்புறம் வந்து எதை டெபிட் பண்ண வேணும், ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரிப்பேர்ஸ் தான் டெபிட் பண்ணணும். சரியா, ஸோ ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட், ஸோ 50. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆக்சுவல் என்ட்ரி அப்புறம் ராங் என்ட்ரி என்னென்னு பார்த்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதிகமான சம்ஸ் போட பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். an amount of 100 withdrawn by the proprietor for his personal use has been debited to the trade expenses. ஓகேவா, ட்ரேட் எக்ஸ்பென்சஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டிராயிங்ஸு. ஏன்னா ப்ரொப்ரைட்டர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்கு எடுத்துருக்காரு, அது வந்து டிராயிங்ஸில் தான் டெபிட் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எக்ஸ்பென்ஸில் டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரேட் எக்ஸ்பென்ஸை மாற்றி டெபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெபிட் பண்ணதுனால ஈக்குவல் கிரெடிட் கொடுங்க. ஓகேவா, அதுதான் பண்ணியிருக்காங்க இங்கே. அப்போது ட்ரேட் எக்ஸ்பென்ஸை டெபிட் கொடுத்தாச்சு, டெபிட் கொடுத்ததுக்காக ஈக்குவல் கிரெடிட் நம்ம கொடுக்கும். என்ன அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 100. அண்ட் எதை வந்து டெபிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ். ஏன்னா இது வந்து அவரோட பர்சனல் யூஸ் எடுத்துகிட்டு போயிருக்கறனால இது வந்து டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்கை டெபிட் பண்ணுறோம், ஆல்ரெடி ட்ரேட் எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணனால அது வந்து ஈக்குவல் கிரெடிட் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட்டுனா 100. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 100 பெய்டு ஃபார் ரெண்ட் டெபிட்டட் டு லேண்ட்லார்ட்ஸ் அக்கௌண்ட். இங்கே வந்து 100 rupees வந்து ரெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்காங்க, ஆனால் லேண்ட்லார்ட் அக்கௌண்ட்டுக்கு அதை வந்து டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே அதே மாதிரி தான். அப்போது லேண்ட்லார்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணதுனால அவரை கிரெடிட் பண்ணுறோம். என்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100. அப்புறம் ரெண்ட் வந்து எப்போவுமே அது ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆனால், ஸோ அது வந்து ஆல்ரெடி எப்போவுமே அது வந்து டெபிட்டில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து டெபிட் பண்ணுறோம். அமௌண்ட் வந்து 100. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலரி 125 பெய்டு டு எ கிளர்க் டியூ டு ஹிம் ஹேஸ் பீன் டெபிட்டட் டு ஹிஸ் பர்சனல் அக்கௌண்ட்டு. கிளர்க்குக்கு அவர் வந்து காசு கொடுக்கணும், அது வந்து அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்து சேலரியில் தான் டெபிட் பண்ணணும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து இதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அவரோட பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி வச்சுட்டோம்ல, ஸோ அதனால அவரோட அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுறோம் டு கிளர்க்ஸ் பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணிவிட்டு அப்புறம் சேலரிஸை வந்து டெபிட் பண்ணுறோம் 125 அமௌண்ட்டு. அப்புறம் 100 ரிசீவ்டு ஃப்ரம் ஷா அண்ட் கோ ஹேஸ் பின் ராங்லி என்டர்ட் அஸ் ஃப்ரம் ஷா அண்ட் கோ. சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு, ஸோ பார்த்துக்கோங்க. அதாவது இவர்கிட்டருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. யார்கிட்டருந்துனா இந்த ஷா அண்ட் கோ, ஃபஸ்ட் உள்ள ஏ ஷா அண்ட் கோ, ஏபின்னு போட்டுக்கலாம். ஏ ஷா அண்ட் கோலேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க 100 rupees. ஸோ அவரை தான் கிரெடிட் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து இந்த பியை வந்து கிரெடிட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அப்படியே ஆல்ரெடி அவரை வந்து இந்த ஏ ஷா அண்ட் கோவை கிரெடிட் பண்ணாமல் விட்டதுக்காக ஒரு கிரெடிட் பண்ணுறோம். அப்புறம் வந்து இந்த ஷா அண்ட் கோ கொடுத்த மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி கிரெடிட் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் அவர் வந்து டெபிட் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 700 பெய்ட் இன் கேஷ் ஃபார் அ டைப்ரைட்டர் வாஸ் சார்ஜ் டு த ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். இங்கே வந்து ஒரு டைப்ரைட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா இருக்கட்டும், இல்லைனா அது வந்து ஏதோ வேலை பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து டைப்ரைட்டர் அக்கௌண்ட்டில் தான் டெபிட் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் அதை வந்து டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணனால ஈக்குவல் கிரெடிட் கொடுங்க. என்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 700. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டர் அக்கௌண்ட் அது எக்ஸ்பென்ஸ். ஸோ அது வந்து டைப்ரைட்டர் அக்கௌண்ட் வந்து மேலே போட்டிருக்கோம். ஸோ 700. ஓகேவா, ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தம் பார்க்கலாம். illustration 3 பார்க்கலாம். Give journal entries to rectify the following. A purchase of goods from Ram amounting to 150 has been wrongly entered through the sales book. இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ராம்கிட்டருந்து 150க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா சேல் பண்ண மாதிரி என்ட்ரி பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் நம்ம வந்து போடணும். ஓகேவா, பர்ச்சேஸ்னு போடணும், ஆனால் சேல்ஸ்னு போட்டாச்சு. ஓகே, நான் வந்து எழுதியே காட்டிடுறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. illustration 3. ஓகேவா,
ஆக்சுவலாக என்ன என்ட்ரி போட்டிருக்கணும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ராம் அக்கௌண்ட்னு போட்டிருக்கணும், அப்படி தானே? அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 150. ஆனால் என்ன போட்டாங்கன்னா சேல்ஸ்னு போட்டாங்க. ராம் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அவங்க வந்து போட்டாங்க 150. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பர்ச்சேஸுங்கிறதுனால பர்ச்சேஸ் வந்து டெபிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு டெபிட் போட்டுடலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், அமௌண்ட் என்னென்னா 150. ஓகேவா? ஸோ இங்கே வந்து சேல்ஸ்னு சொல்லிட்டு ஆனால் என்ட்ரி போட்டோம். ஆக்சுவலாக பர்ச்சேஸ்னு போட்டிருக்கணும், அதனால் ஆல்ரெடி போட வேண்டியது. ஸோ அந்த பர்ச்சேஸை இங்கே நம்ம வந்து போட்டுடுறோம், ஏன்னா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி நம்ம போட்டுடுறோம். ஆனால் சேல்ஸுங்கிறத எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு என்ட்ரி போட்டோம். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், தெரியாமல் கிரெடிட் கொடுத்துட்டோம். ஸோ திரும்பி ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு வந்து டெபிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து சால்வ் ஆயிரும், அந்த எரர் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ தெரியாமல் கிரெடிட் கொடுத்ததுக்காக டெபிட் பண்ணுறோம் திரும்பியும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டு அமௌண்ட் என்னதுன்னா 150. ஓகேவா? அதே தான் இங்கேயும் பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு ராம் அக்கௌண்ட்டு, அதாவது ராமை வந்து கிரெடிட் பண்ணி 150 போட்டிருக்கணும். அதுதான் கரெக்டான என்ட்ரி. ஆனால் என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கொடுத்து வச்சுருக்கோம் அவரை. ஸோ ஆல்ரெடி அவரை வந்து டெபிட் பண்ணணும் 150. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் 150 வந்து டெபிட் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி அவர் தர வேண்டிய 150 ப்ளஸ் அவரை தெரியாமல் கிரெடிட் பண்ணுறதுக்காக ஒரு 150. ஸோ ரெண்டும் சேர்த்து வந்து இவர்கிட்டே வந்து கிரெடிட் பண்ணி விட்டுறணும் டு ராம் அக்கௌண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா 300. உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்பி ரீப்ளே கொடுத்து கொஞ்சம் பாருங்கள், புரிஞ்சிடும் நம்புகிறேன். செகண்ட் என்ட்ரி பார்க்கலாம். A credit sale of goods amounting to 120 to Ramesh has been wrongly passed through the purchase book. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ரிவர்ஸெல்லாம் வந்திருக்கு, ஆப்போசிட்டு. இங்கே வந்து சேல் நடந்திருக்கு, ஆனால் பர்ச்சேஸ்னு போட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம் பண்ண மாதிரியே பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகேவா? ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா சேல்ஸ் நடந்திருக்கு, யாருக்குன்னா ரமேஷ்க்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கரெக்டான என்ட்ரியை ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் சேல் தானே, ரமேஷ் அக்கௌண்ட் டெபிட். ஓகேவா? அமௌண்ட் வந்து 120 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 120. இதுதான் கரெக்டான என்ட்ரி. ஆனால் என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்னு போட்டாங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ரமேஷ் அக்கௌண்ட், அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120. ஸோ 120 போட்டாச்சு. ஸோ அதாவது இதுதான் கரெக்டான என்ட்ரி. ஆனால் இது போடுறதுக்கு பதிலாக இதை பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக வரலாம் கரெக்டாக. அதாவது கரெக்டான என்ட்ரி சேல் வந்து கிரெடிட் பண்ணணும். ஸோ அதுலேருந்து வரலாம். டு சேல்ஸ் போட்டுக்கோங்க, டு சேல்ஸ் அக்கௌண்ட் 120. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸை வந்து டெபிட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ? 120. ஸோ நம்ம வந்து தப்பாக பர்ச்சேஸை வந்து 120 till 120 அந்த அமௌண்ட்டுக்கு வந்து டெபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து கிரெடிட் பண்ணிடணும். ஓகேவா? அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஈக்குவலாக நம்ம வந்து அதை வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஸோ டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டு சேல்ஸ் அக்கௌண்ட் ரமேஷ் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணியிருக்கணும். ஏன்னா சேல் தான் நடந்திருக்கு. ஸோ ரமேஷ் அக்கௌண்ட் வந்து 120க்கு டெபிட் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம தெரியாமல் அவர் வந்து கிரெடிட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ அவர் வந்து ஆல்ரெடி டெபிட் பண்ண வேண்டியவர், அதில் ஒரு 120. அப்புறம் நம்ம தெரியாமல் அவர் வந்து கிரெடிட் பண்ணிட்டோம். ஸோ அதில் ஒரு 220. ஸோ ரெண்டும் சேர்த்து ரமேஷ் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 + 120 240. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ட்ரி ரீட் பண்ணலாம். On 31st December 2016, goods of the value 300 were written by Harisaran and were taken into the inventory on the same date, but no entry was passed in the books. சரியா?
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசரன் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, குட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு வந்து என்ட்ரி போடாமல் விட்டாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து சேல்ஸ் ரிட்டன், அதாவது சேல்ஸுக்கு எப்படி போட்டிருப்போம்னா ஹரிசரன் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ்னு போட்டிருப்போம். ஸோ சேல்ஸ் ரிட்டன், அதாவது ரிட்டர்ன்ஸ் இன்வெர்ட்னா, ஸோ அதனால் வந்து ஆப்போசிட்டாக பண்ணுறோம். ஸோ ரிட்டன் இன்வெர்ட் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300. எஸ், அமௌண்ட் 300 டு ஹரிசரன், அவ்வளோதான். அதாவது சேல்ஸ் ரிட்டனுக்கு நம்ம வந்து என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வாசிக்கலாம். an amount of 200 due from Mahesh Chand which had been written off as a debt in the previous year was unexpectedly recovered and had been posted to the personal account of Mahesh Chand. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் சண்டுங்கிறவர் வந்து 200 வந்து டியூ இருந்திருக்கு. அதாவது மகேஷ் சந்த் வந்து 200 கொடுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப நாளாகவே பேட் டேட்டாக வந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கவே மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா அவர் திரும்பி வந்து 200 வந்து கொடுக்காரு. அந்த கொடுத்ததை எதில் டெபிட் பண்ணிட்டாரு பார்த்தீங்க, எதில் டெபிட் பண்ணிட்டாங்கன்னா அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேட் டேட் அக்கௌண்ட் தான் டெபிட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம வந்து பேட் டேட் அக்கௌண்ட்டில் நம்ம போட போகிறோம். அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ மகேஷ் சண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் டு பேட் டெட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம். A check of 100 received from Manmohan was dishonored and had been posted to the debit of sales return account. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராங் டெபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸானர் ஆகிட்டு, செக் டிஸானர் ஆகிட்டு அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா சேல்ஸ் ரிட்டனை வந்து டெபிட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டனை வந்து டெபிட் பண்ணதுக்காக ஸோ அதை வந்து கிரெடிட் பண்ணுறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன். ஸோ மன்மோகன் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அமௌண்ட் 100. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதை அப்படி இல்லைனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸ் போகல அப்படின்னா இதை கூட நீங்கள் பார்த்து கூட படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். நான் வந்து அது வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? இல்லை நான் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் ஓகே, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த இல்லஸ்ட்ரேஷனை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.